அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ. அன்பானவர், பண்பானவர், ஒரு நல்ல கலைஞன். அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அவரை மாதிரி நல்லவங்க இல்லைன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல, நாட்டுக்கு தான். அதனால recall him immediately. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. நீ என்ன நாட்டை அமைதிப்படுத்த வந்த புத்தரா இல்ல மறுபடியும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க வந்த காந்தியா? வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாம வேலை செய்யற கவர்மெண்ட் சர்வன்ட் சார். நீ எங்கள் வீட்டு பிள்ளை தமிழா, உனக்கிடே இங்கு இல்லை. தமிழ் சினிமாலையும் தமிழ்நாடு அரசியல்லையும் தவிர்க்க முடியாத ஆளுமையா விளங்குறவர் விஜயகாந்த். உடல்நல குறைவால அவர் உயிரிழந்த நிலையில அவரோட திரைத்துறை வருகை, வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மதுரை திருமங்கலத்துல 1952 ஆகஸ்ட் மாசம் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனா பிறக்கிறாரு விஜயகாந்த். விஜயகாந்தோட உண்மையான பேரு விஜயராஜ். சின்ன வயசுல இருந்தே விஜயராஜுக்கு சினிமா மேல ஆர்வம் அதிகம். எம்ஜிஆர் படங்களை விரும்பி பாப்பாராம். அதே நேரம் தான் விரும்பி பார்க்குற எம்ஜிஆரோட படங்களை சீன் பை சீனா தன்னோட நண்பர்கள் கிட்ட விவரிக்கிற அளவுக்கு சினிமா மேல அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச விஜயராஜ் அதுக்கப்புறமா பள்ளி படிப்பை நிறுத்திட்டு தன்னோட இளவட்டங்களோட சேர்ந்து சினிமா பார்க்கறதையே ஒரு வேலையா வச்சிருந்தாரு. அதனால அவரோட அப்பா அழகர்சாமி கீரைத்துறையில இருக்கிற ஒரு அரிசி ஆலைய நிர்வகிக்கிற பொறுப்பை விஜயராஜ் கிட்ட கொடுத்தாரு. அங்க விஜயராஜும் அவரோட நண்பர்களும் கூடி பேசுற கட்டிடத்துக்கு மேல் பகுதியில சினிமா விநியோகஸ்தர் முகமது மர்சூக் அலுவலகமும் இருந்திருக்கு. அவரோட ஷேனாஸ் பிலிம்ஸ் பல தமிழ் படங்களை வாங்கி வெளியிட்டு வந்தாங்க. விஜயராஜ் கூட பழக்கமான முகமது மர்சூக்கு அவரோட சினிமா நடிப்ப ஆசை தெரிய வருது. விஜயராஜும் தனக்கு சினிமா வாய்ப்பு வாங்கி தருமாறு கேட்க சென்னையில இருக்கிற இயக்குனர் பி மாதவன் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப ரஜினிகாந்தை வச்சு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்தை இயக்கி வந்தாரு பி மாதவன். அதுல ரஜினியோட தம்பியா விஜயராஜ நடிக்க வைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டாரு. ஆனா அது நடக்காம போகுது. பல அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு அப்புறமா தொடர்ந்து சினிமால பல முயற்சிகளை செஞ்சுட்டு வந்த விஜயராஜுக்கு 1979 எம்ஏ காஜா இயக்கத்துல வெளியான இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அதை தொடர்ந்து அகல் விளக்கு அப்படிங்கிற படத்துலயும் நாயகனா நடிச்சாரு. நான் தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்த மேற்படியா, நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். ஆனாலும் அவருக்கு தமிழ் சினிமால தனி முத்திரை பதிச்ச படமா அமைஞ்சது எஸ்.ஏ. சந்திரசேகரோட இயக்கத்துல அவர் நடிச்ச சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற படம் தான். அங்கிருந்து திருமங்கலம் விஜயராஜா இருந்தவர் விஜயகாந்தா மாறினார். அதுக்கப்புறமா தொட்டதெல்லாம் துலங்குற நடிப்பு விஜயகாந்தோடது. தொடர்ந்து தூரத்து இடி முழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி, நெஞ்சினிலே துணிவிருந்தால், சாதிக்குரு நீதி, பட்டணத்து ராஜாக்கள், நீதியின் மறுபக்கம், சாட்சின்னு பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட முன்னணி கதாநாயகனா வலம் வந்தாரு. பின்ன எதுக்காக சார் இந்த இன்டர்வியூ வச்சீங்க? அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா? வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜ்ல இழுத்து முடுங்க சார். அப்படி தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த விஜயகாந்துக்கு 100வது படமா அமைஞ்சது கேப்டன் பிரபாகரன். பெரும்பாலான பெரிய நடிகர்களுக்கு 100வது படம் வெற்றி படமா அமையாது. ஆனா விஜயகாந்துக்கோ கேப்டன் பிரபாகரன் அதிரடி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்த மக்கள் செல்லமா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. என்ன வேணும்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? எனக்கும் ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி திரைத்துறையில ஒரு ஆளுமையா உயர்ந்த விஜயகாந்த் மொத்தமா 153க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் எந்த அளவு புகழ் பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா 1984 மட்டும் ஒரே வருஷத்துல 18 படங்கள்ல நடிச்சு வரலாற்று சாதனையை படைச்சவர். இது வரைக்கும் வேற எந்த ஒரு நடிகருமே ஒரு வருஷத்துல இத்தனை படங்கள் நடிச்சதே இல்லையா. 1984 ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டிச்சு சக நடிகர் நடிகைகளோட ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாரு. ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவரா, ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால கொண்டாட்டத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தாரு. பின் நாட்கள்ல அவரோட பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமா அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுச்சு.
தன்னோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னும் தன்னோட மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னும் பேர் வச்சு தமிழீழ விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் மேலையும் ஈழத்துக்கு மேலையும் தனக்கிருந்த பற்ற பறைசாட்டினாரு. 1999 நடிகர் சங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு விஜயகாந்த். பல வருஷமா அடைக்க முடியாம இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியான்னு தமிழர்கள் அதிகம் வாழ்ற வெளிநாடுகள்ல நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமா அடைச்சாரு. 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்துல இருந்தப்போ எல்லா நடிகர்களையும் ஒன்றிணைச்சு நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்ல அப்படிங்கிற முழக்கத்தோட மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில நடத்தினாரு. 2002 ராஜ்யம் படத்துல இருந்து அரசியல் பத்தின வசனங்கள் அவரோட படங்கள்ல பட்டாசா வெடிக்க ஆரம்பிச்சது. அப்படி விஜயகாந்தோட இந்த அரசியல் நகர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துச்சு. அதே வேளையில அரசியலுக்கு வர சரியான காரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு விஜயகாந்த். ஆரம்பத்துல இருந்தே கருணாநிதியோட பாசத்துக்கு உட்பட்ட தம்பியா பழகி தங்கப்பேனா பரிசளிக்கிற அளவுக்கு அன்பு காட்டினவர். அப்புறம் அவரோட ஆட்சிக்கே கண்டனம் எழுப்பி புறப்பட்டதெல்லாம் இன்னொரு வரலாறு. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் மனுஷனாகவும் அறிவுபூர்வமாகவும் நல்ல மனசுக்காராகவும் தமிழனாகவும் பிறந்திருக்கார். தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கும் பொழுது என் மனசுல எவ்வளவு உற்சாகம் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி 232 தொகுதிகள்லையும் வேட்பாளர்களை நிறுத்தினவர். பாமகவோட கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில அமோக வெற்றியும் அடைஞ்சாரு. மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைஞ்சாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4 விழுக்காடு வாக்குகளை வாங்கி கொடுத்தவர். அதை தொடர்ந்து 2009 நடந்த மக்களவைத் தேர்தலையும் தனிச்சு போட்டிக்கிட்டு தோல்வியை தழுவினாலும் கூட 10 விழுக்காடு வாக்குகளை தேமுதிக பெற்றுச்சு. தனித்து மட்டுமே போட்டியிட்டுக்கிட்டு வந்த விஜயகாந்த் முறையா 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறாரு. 41 இடங்கள்ல போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுச்சு. ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முறையா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானாரு. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறியுது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்ற தேர்தலை சந்திச்ச தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலையும் படுதோல்வி அடைஞ்சிச்சு. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகிச்ச மக்கள் நல கூட்டணியில இணைஞ்சு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திச்சாரு விஜயகாந்த். ஆனா தேர்தல் முடிவுல மானா கூட்டணி உட்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதிகளையுமே படுதோல்வி அடைஞ்சது. 2019 நடந்த மக்களவை தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற்று 4 தொகுதியில மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக எல்லாத்துலயுமே படுதோல்வி அடைஞ்சது. ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான், அவன் கண்ணீரை மூடிக்கொண்டு எங்கும் கொடுப்பான். விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வருஷந்தோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃபிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுக்க 60 இடங்கள்ல இலவச கணினி பயிற்சி மையம், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், தன்னோட சொந்த செலவுல உதவி செஞ்சவர். இது மாதிரி எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த். இனி அடுத்ததா விஜயகாந்த் பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கறதையும் தாண்டி நல்ல மனிதர் அப்படின்னு 100% சொல்லலாம். ஏன்னா தன்னோட படப்பிடிப்புல தான் என்ன சாப்பிட்டாலும் அதே உணவு தான் படப்பிடிப்புல இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும்னு நினைச்சது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தியும் காட்டினவர் கேப்டன். தான் கிட்ட உதவி கேட்கிறவங்களுக்கு அள்ளி கொடுப்பாராம் விஜயகாந்த். ஆனா படப்பிடிப்புல சிலர் அவர்கிட்ட எப்படி உதவி கேட்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தயங்கி நிப்பாங்களாம். அவங்கள கூப்பிட்டு அவங்க கூட ஒன்னா சீட்டாடி தோத்து போறது மாதிரி நடிச்சு அவங்களே காசை சம்பாதிச்சது மாதிரி செய்வாராம் விஜயகாந்த். இன்னைக்கு தமிழ் சினிமால தளபதி அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வர்ற நடிகர் விஜயோட திரை வாழ்க்கையில ஒரு முக்கிய ஏணியா இருந்திருக்காரு விஜயகாந்த். ஆமா, எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல விஜய் நடிச்சு வெளிவந்த நாளைய திருப்பு திரைப்படம் படுதோல்வி அடைஞ்சது. இதனால அடுத்த படத்துல ஒரு பெரிய நடிகர் கூட தான் விஜயை நடிக்க வைக்கணும், அப்பதான் விஜய்க்கு நல்ல பிரபலம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு 2 பெரிய நடிகர்கள் கிட்ட படத்துல நடிக்க கேட்டிருக்காராம் சந்திரசேகர். ஆனா அவங்க அதை மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. உடனே அந்த படத்துல கதை கூட கேட்காம எஸ்.ஏ. சந்திரசேகரருக்காக ஒத்துக்கிட்டாரா விஜயகாந்த்.
அன்றைய காலகட்டத்தில் விஜய்க்கு ஒரு நல்ல பிரபலம் உண்டாக முக்கிய காரணமா அமைஞ்சது விஜயகாந்த் மட்டும்தான். விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. விஜயகாந்த் பத்தின பல சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை பேசணும் அப்படின்னா இந்த பதிவோ அல்லது இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமோ போதாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சினிமா துறைக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் பல விஷயங்களை செஞ்சிருக்காரு கேப்டன். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் குணமடைஞ்சு வீடு திரும்பியதும் தொண்டர்களை மாதிரி தமிழக மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு. அதுதான் நடிகர் விஜயகாந்த் கலந்துக்க போற கடைசி பொதுக்கூட்டமா இருக்கும்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. இந்த பொதுக்கூட்டம் நடந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்ட நிலையில வெண்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை பெற்று வர்றதா தேமுதிக அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனின்றி நடிகர் விஜயகாந்த் காலமானார். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் கூட அவரோட திரை காவியங்கள் மூலமா என்னென்னைக்கும் நம்ம கூடயே வாழ்வாரு. எம்ஜிஆர் பக்கத்துல அவருக்கு இடம், எம்ஜிஆர் குட்டி எம்ஜிஆர், அவரு கல்வி எம்ஜிஆர், அவரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே. எவ்வளவு பேர் இருக்கு, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் புதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன்.